471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு வெளியே வருகின்ற செந்தில் பாலாஜி அவர்களை வரவேற்ற மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி அவர் உணர்வுபூர்வமாக அந்த வார்த்தையை சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையிலிருந்து வெளியே வரும் எனது அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க முதல் முறையாக ஓராண்டுகளுக்கு பிறகு பேசிய செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய வார்த்தைக்கு அப்படியே அடிமாறாமல், என் வாழ்நாள் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான அன்பு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விசுவாசமாகவும் உண்மையாகவும் உறுதுணையாகவும் இருப்பேன். அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், கரூர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றத்தை செய்துவிட்டு அவர் சிறை சென்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தருவது ஏன் அப்படின்னு சிலர் கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற தற்கொலைகளுக்கான பதிவுதான் இந்த பதிவு. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மிகப்பெரிய குற்றம் செய்துவிட்டு சிறை சென்றிருக்கின்றாரா? அப்படி என்ன மிகப்பெரிய குற்றம் அவர் செய்துவிட்டார்? கடந்த 2011 முதல் 2016 ஆண்டு ஆட்சி காலத்தில் அதிமுகவின் போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் போக்குவரத்து துறையில் வேலை வாய்ப்பு வாங்கி தருவதாக, பண மோசடி செய்துவிட்டதாக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு நீர்த்து போனதை இன்றைக்கு அதை அரசியல் ஆதாயத்திற்காக அரசியல் பழிவாங்குதலோடு அதை திரித்து பொய் வழக்கு ஜோடிக்கப்பட்டு அதிமுக பாஜக சேர்ந்து செய்த சதியின் காரணமாக இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் 15 மாத காலம் சிறைவாசம் அனுபவித்து இன்றைக்கு டெல்லி உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி அவர் வெளியே வந்திருக்கின்றார். செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படி என்ன மிகப்பெரிய குற்றம் செய்துவிட்டார்? அதிமுகவின் இன்றைய பொதுச் செயலாளரும் சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி செய்யாத ஊழலா? நெடுஞ்சாலை துறையில் டெண்டர் முறைகேட்டில் ஒரு மிகப்பெரிய மெகா ஊழல், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக எடப்பாடி பழனிசாமி வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். எஸ்பி வேலுமணி உள்ளாட்சித்துறை மந்திரியாக இருந்தபோது அவர் செய்யாத ஊழலா? குட்கா விஜயபாஸ்கர் செய்யாத ஊழலா? அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியலை அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த இன்றைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆளுநரிடத்தில் கொடுத்திருக்கின்றார். அந்த ஊழல் பட்டியலை எடுத்தால் இன்றைக்கு அதிமுகவில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டாவா? அப்படி அவர்கள் மிகப்பெரிய குற்றம் செய்திருக்கின்றார்கள். ஆனால் மிகப்பெரிய குற்றம் செய்தவர்கள் எல்லாம் வெளியே சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். செய்யாத குற்றத்திற்கு அரசியல் பழிவாங்குதலோடு அவர் மிரட்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு மோடி அரசின் ஏவல் துறையாக செயல்பட்டு வருகின்ற இடி என்போர்ஸ்மென்ட் டைரக்ட் என்று சொல்லக்கூடிய அமலாக்கத்துறையின் மூலமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அவருக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்ன? நீங்கள் பாஜகவில் இணைந்து விடுங்கள் என்று கேட்டதுதான் அதிகம் என்பதை நாம் செய்தி ஊடகங்களிலே கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி பாஜகவில் அவர் சேர வேண்டிய நிர்பந்தம் என்ன? ஏன் அவர் பாஜகவில் சேர வேண்டும் என்று இடி என்போர்ஸ்மென்ட் டைரக்ட் அமலாக்கத்துறை ஏன் இந்த கேள்வியை கேட்க வேண்டும்? அமலாக்கத்துறை என்ன அரசியல் கட்சியா? அப்போது யார் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் என்ற கேள்வி எழுகிறதல்லவா? அப்போது அமலாக்கத்துறை யாரின் கீழ் இருக்கின்றது? ஒன்றிய அரசின் கீழ் இருக்கின்ற காரணத்தால் ஒன்றிய அரசு சொல்லுகின்ற செயலையெல்லாம் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை, அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான மிக முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்த்தாக்கா, கொங்கு மண்டலத்தினுடைய தளபதியாக திமுகவில் இணைந்த பிறகு
உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என ஒரு மாபெரும் வெற்றியை கரூரில் பெற்றது மட்டுமல்லாமல் பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்ட கோயம்புத்தூரில் உள்ளாட்சியில் நடந்த நகராட்சி தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று அதிமுக கோட்டை என்கின்ற கோயம்புத்தூரை திமுக கோட்டை என்று சூறாவளியாய் சுற்றி சுயன்று பம்பரம் போல கோயம்புத்தூரை திமுகவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே இருந்தால் கொங்கு மண்டலத்தில் ஒரு இடங்களில் கூட வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்த காரணத்தினால் அதிமுக பாஜக சேர்ந்து நடத்திய சதியின் மூலமாக இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார். சிறையில் இருந்த நாட்கள் எவ்வளவு கொடுமையானது என்பதை நீங்கள் அனைவரும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை பார்த்தீர்கள். கடந்த 2023 ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட போது இருதய வலியால் துடித்ததை நாம் அனைவரும் பார்த்தோம். பிறகு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. நோய்வாய்ப்பட்டு சிறையில் 15 மாத காலம் சிறைவாசம் அனுபவித்தார். இத்தனை நாள் சிறைவாசத்தில் நோய்வாய்ப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் தனது தாய் தந்தையை, மனைவியை, தனது குடும்ப உறவினர்களை, திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை, அதனுடைய தலைவரை, திமுகவின் தொண்டர்களை பம்பரமாய் சுற்றி சுயன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், இத்தனை பணிகளை எல்லாம் விட்டு 4 சுவர்களுக்குள் அவர் பட்ட இன்னல்களை தாண்டி அமலாக்கத்துறை, மோடி அரசினுடைய ஒன்றிய அரசு கொடுத்த அழுத்தங்களால் அவருக்கு நேர்பட்ட இன்னல்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. பாஜகவில் இணைய வேண்டும் என்கின்ற நிபந்தனையான கேள்விகள் கேட்கப்பட்ட போதெல்லாம் எந்த விதமான சமரசத்திற்கும் இடமில்லாமல் சிறைவாசம் அனுபவித்த ஒரு மகத்தான தலைவராக விளங்கியிருக்கின்றார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். நான் பாஜகவில் சேர்ந்து விடுகிறேன் என்று சொல்லியிருந்தால் அவர் எப்போதோ விடுதலை ஆகியிருப்பார் என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இப்போது நான் ஒரு நினைவை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்றைக்கு அவசர நிலை பிரகடனம், இந்தியாவினுடைய எமர்ஜென்சி எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து நின்ற போது சிறையில் அனுபவித்த ஓராண்டு மிசா காலத்தில் திமுகவை விட்டு வெளியே செல்கின்றேன் என்று சொல்லுங்கள், உங்களை இந்த மிசாவில் இருந்து விடுவித்து சிறையில் இருந்து வெளியே அனுப்புகிறேன் என்று அன்றைக்கு ஒன்றிய அரசால் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட போது எங்கள் உயிர் போனாலும் திமுகவில் தான் போகும், திமுக என்ற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோம் என்று எத்தனையோ பேர் உயிர் தியாகம் செய்தார்கள் என்பதை நாம் இன்றைக்கு நினைவு கூற வேண்டும். அந்த மாதிரிதான் இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பாஜகவில் நீங்கள் சேர வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்ட போது நான் திமுகவில் தான் இருப்பேன் என்று 471 நாட்கள் 15 மாத காலம் எந்த விதமான சமரசமும் இன்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருக்கும் உண்மையாக சிறைவாசத்தினுடைய கொடுமைகளை அனுபவித்து, குறிப்பாக அமலாக்கத்துறையால் 58 முறை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு, 12க்கும் மேற்பட்ட முறை ஜாமீன் மனு தள்ளுபடி, சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம், ஏன் உச்ச நீதிமன்றம் கூட அவர் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து தொடர்ந்து அவருக்கு பல்வேறு வகையில் அமலாக்கத்துறை இன்னல் கொடுத்து வந்தது. அதனையெல்லாம் தாண்டி மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டு நேற்று அவர் ஜாமீனில் வெளிவந்திருக்கின்ற செய்தி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் வரவேற்பையும் கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக ஒரு ஊக்கத்தை கொடுத்திருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு ஒரு புது புத்துணர்ச்சியும் அளித்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஊக்கத்தையும் புது புத்துணர்ச்சியும் கொடுத்திருக்கின்றது என்கின்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தில் பட்டாசுகளை வெடித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் கொண்டாடி இருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கிடைத்த ஜாமீன் விடுதலை, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஜாமீனை வரவேற்று அவர் வாழ்த்திருக்கின்ற அந்த வார்த்தை என்பது 471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு
வெளியே வருகின்ற செந்தில் பாலாஜி அவர்களை வரவேற்ற மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி அவர் உணர்வுபூர்வமாக அந்த வார்த்தையை சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையிலிருந்து வெளியே வரும் எனது அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க அப்படியே செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைப்பு செயலாளர் அண்ணன் RS பாரதி அவர்கள் வரவேற்று, அதன் பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் முதல் முறையாக ஓராண்டுகளுக்கு பிறகு பேசிய செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய வார்த்தைக்கு அப்படியே அடிமாறாமல், என் வாழ்நாள் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான அன்பு தளபதி MK ஸ்டாலின் அவர்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விசுவாசமாகவும் உண்மையாகவும் உறுதுணையாகவும் இருப்பேன் என்று அவர் சொன்ன வார்த்தை என்பது 471 நாட்கள் சிறையில் அவர் எந்த விதமான சமரசத்திற்கும் இடமில்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருந்திருக்கின்றார் என்பதை அந்த ஒரு வார்த்தை, ஒற்றை சொல் இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கின்றது. அந்த வகையில் செந்தில் பாலாஜி அவர்கள் கழகப் பணியில் மீண்டும் களத்தில் இறங்கி சூறாவளியாய் பம்பரம் போல சுயன்றடித்து எதிரிகளுடைய சூழ்ச்சியை எப்படி முறையடித்து ஜாமீனில் வெளிவந்தாரோ அதேபோல் கொங்கு மண்டலத்தினுடைய திமுகவின் கோட்டையை வலுப்படுத்த செந்தில் பாலாஜி அவர்கள் விரைவில் அவர் ஓய்வெடுத்துவிட்டு களத்தில் இறங்கி அதிமுக பாஜக செய்த சதிகளுக்கு பதிலடி கொடுக்கின்ற வகையில் இந்த வழக்கிலிருந்து இது பொய்யான வழக்கு, நான் நிரபராதி குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் அவருடைய களப்பணி களத்தில் இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்து அவரது வருகையை நானும் வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன். அவருடைய கழகப்பணி தொடரட்டும், மக்கள் பணி சிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.